ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தங்கலான் படத்தோட ஒரு அனாலிசிஸ். தங்கலானுடைய வில்லேஜ் காட்டுறாங்க, வேப்பூர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அவர் வந்து தூங்கிட்டு இருப்பார், ஒரு கனலில் சம்திங் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறமா அந்த வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒருத்தர் இரும்பு அடிச்சுட்டு இருப்பார், அப்புறம் இன்னொருத்தர் வந்து நெசவு செஞ்சிட்ருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கலானோட ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து அங்கே கெங்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், பசுபதி நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் வந்து அங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் பூநூல் மாட்டி வேற ஒருத்தர் இந்த ராமானுஜர் காலத்தில் நடந்தோட அந்த ரெஃபரன்ஸும் வந்து அதை வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த பூநூல் போட்டால் நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலாம், நம்ம மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து வேற ஒரு இங்கே வந்து இந்த காஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் மாறுறதுக்காக ஒரு சமயத்தில் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு ஹிஸ்ட்ரியில், அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த அவங்க என்னென்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட லேண்ட் இருக்கும், அவங்க தங்கலானுக்கு வந்துட்டு ஒரு லேண்ட் இருக்கும், மற்றவங்கலாம் இன்னொரு லேண்ட் வந்து கூலியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிந்தா கோயா கத்திட்டு அது மாதிரி தான் கத்திகிட்டு இருப்பாங்க. நானே அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அவங்க அறுவடை பாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அரசாணி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வந்து கோல்டு மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அந்த பாட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு அதை வந்து போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை எடுத்துகிட்டு இப்போல்லாம் மிஷின்ஸ் இருக்கும், அப்போல்லாம் வந்து கையில் இப்படி அடிப்பாங்க, அப்புறம் மாடு விட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க, அப்படி நெல்லாம் எடுப்பாங்க. காடையன் அப்படின்ற கேரக்டர் வந்து தங்க எடுத்துன்னு இருக்கும், சோழர்கள் வருவாங்க. சோழர்கள் அது அந்த சீனில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் எப்படி வந்து பிராமின்ஸ் கிட்ட வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா எடுத்துருப்பாங்க. அவர் ராஜாவும் இருப்பார், அவங்க எல்லோரும் சண்டை போட போவாங்க. ஆனால் ஒரு நபர் மட்டும் சின்ன பையனாக ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் வந்து பிராமினாக கட்டியிருப்பாங்க. அவர் எந்த சண்டையும் போட மாட்டார், ஆனால் அவர் கரெக்டாக அந்த ராஜாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். காடையன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பார், இந்த தங்கம் எனக்கு வேணும், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். எனக்கு வந்து இந்த நிலம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறது, அந்த சீனு அதெல்லாம் வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் தான். ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து சில விஷயங்களாக பேசியிருப்பாங்க. இந்த சம்திங் என்ன சொல்கிறது, பிரம்மதேயமா தேவஸ்தானம், இந்த மாதிரி நிறைய அரசர்களோட கொடைங்கிற பேரில் வந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாலுமே இருக்கும், இந்த நிலம் வந்து இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது, கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது, அப்புறம் பிராமணர்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு நிலம் வந்து எந்த விதமான வரி இல்லாமல் ஃப்ரீயாலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடக்கும் காடையன் வந்து அந்த ஆரத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கட்டி போட்டுருவார். ஆனால் கட்டி போட்டதுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு தங்கம் கிடைக்காது. இப்படி ஆனதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முனி சிலை, புத்தர் சிலை ஒன்று இருக்கும், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமின் நபர், அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து சொல்லி அதை தலையாட்ட சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரெஃபரன்ஸு தான். ஏன்னா இங்கே பௌத்த சமண கோயில்கள் தான் இங்கே வந்து இந்துத்துவத்தினுடைய இந்து மதம் அப்படின்றக்கூடிய அதுவாக மாறியிருக்கும். அதுவுமே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிங்கன்னா தெரியும். அதனுடைய ஒரு சினிமாட்டிக் வெர்ஷன். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பௌத்த சார்ந்தும் பாலிட்டிக்ஸ் சார்ந்தும் நீங்கள் அம்பேத்கரை படிச்சிங்க அப்படின்னா, அம்பேத்கருடைய ரிசர்ச் ஒர்க்ஸ், புத்தரனுடைய தம்மமும்னு ஒரு புக் இருக்கும், பௌத்தத்தை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறமா அம்பேத்கர் மென்ஷன் பண்ணக்கூடிய நாகர்கள் அப்படின்னு ஒரு இனக்குழு இருக்கும், அந்த இனக்குழு சார்ந்தவங்க தான் இதை பாதுகாத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பார். இது வந்து ஒரு பௌத்தம் சார்ந்து அம்பேத்கர் எழுத்தினுடைய ஒரு சினிமாட்டிக் வெர்ஷன் தான் தங்கலான் முழு படமே. அப்படி தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. அது நாங்கள் படிக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். சினிமா பார்க்கும்போது எனக்கெல்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். தங்கத்தை தேடி போவாங்க, பெரிய ஆறு இருக்கும், ஒகேனக்கல் ஆறு தான் அது. இந்த ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த காடு அது எல்லாமே இந்த பக்கம் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒகேனக்கல் மலை காடெல்லாம். அந்த ஆறில் வந்து தங்கலான் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்கள்ல, அப்போ வந்து
திடீர்னு அந்த ஆர்த்தி கேரக்டர் வந்து காலை பிடிச்சிட்டு போய் மாட்டி விட்டுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலி அது வந்து அதே மாதிரி அந்த ஒகேனக்கல் ரிவரில் குளிக்க போன நிறைய பேரை வந்து அந்த முன்னாடி வந்து இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ பாறை இடுகளில் போய் கால் இழுத்து மாட்டப்பட்டு சம்திங் இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி. அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் இது. அது வந்து அது எதனால் நடந்துச்சுன்னு தெரியாது, பட் அதனுடைய ரெஃபரன்ஸாக தான் இதை வச்சுருப்பாங்க. அந்த ஆற்றுல போனால் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இது வந்து ரொம்ப கற்பனையாக அந்த கான்ஃப்ளிக்ட் கிடையாது, உண்மையாகவே நடந்தது தான். அதை வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ஒரு கேரக்டரோட அட்டாச் பண்ணுவாங்க. அம்மா இதில் இன்னும் விஷயம் கிடைப்பாங்க. நடுக்கல் வழிபாடு. நடுக்கல் வழிபாடுங்கிறது வந்து தமிழோட கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. யாராவது வந்து சண்டை போட்டு செத்து போகிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லையா, அதில் செத்து போகிறவங்க நடுக்கல் வைப்பாங்க. சாதாரணமாக வீரர்களுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த படமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு கார்டியன் போர்ஷன் வரும். அதனுடைய வேற ஒரு வெர்ஷன் தான், வேற ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான். அந்த படமே என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இந்த இனக்குழுவை சேர்ந்தவங்க தங்க எடுக்க போகிறாங்க. அவங்க சேம் கான்ஃப்ளிக்டை வந்து திரும்ப சந்திக்கிறாங்க. ஆரத்தின்ற ஒரு கேரக்டரும் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், தங்கலானுடைய ஒரு கேரக்டரும் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், வேறு வேறு பேருக்குள்ள இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த தங்கத்தை பாதுகாக்க ஒருத்தரும் எடுக்கிறவரும். இப்போ இவங்க 2 பேருக்குமான கனெக்ட் என்ன அப்படிங்கிற ரிவீல் பண்ணுறது தான் செகண்ட் ஹாஃபோட பாயிண்ட்டு. செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்து தங்கலானை வச்சு எனக்கு இன்னும் நிறைய ஆள் வேணுன்ற போது அவர் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அவரோட நிலத்தை மீட்கிறதுக்கு அந்த ஊருக்கு போவார். அதெல்லாம் சூப்பராக எடுத்துவாங்க. இது வந்து ஜாங்கோ தி அன்செயின்ட் அந்த படத்தோட ஒரு ட்ரிபியூட் முறை வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அந்த அப்புறமா அந்த மினிக்கி சாங் வரும். அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஜாக்கெட்டு ரவிக்கி அப்படிங்கிறத போடுறதுல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு இதை வந்து, அதாவது பாட்டை கன்வே பண்ணி அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்குமே சூப்பராக போச்சு. பட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுவார். நிறைய பேசி இவர் மேலே நம்பிக்கை எடுக்கும் அந்த ஆண்களுக்கு, அவங்களோட மக்களுக்கும். அவர் வந்ததுக்கப்புறமா ஒரு பொண்ணு ஷோ அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராமா வந்து நமக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாது தான். அதுக்குள்ளே தங்கலானுடைய குழந்தை ஒன்று இறந்துடும், பாம்புகள் வந்து அட்டாக் பண்ண வரும். சரி, இது ஐடியாலஜியாக பார்க்கும்போது இந்த காடையன் போர்ஷன்லேயும் பாம்புகள் அட்டாக் பண்ண வரும், இங்கே அட்டாக் பண்ண வரும். இப்போ ஒரே விஷயம் திரும்ப நடக்குது, ஆனால் நீங்கள் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் கோர் பிளாட்டு. சினிமாவை பார்க்கும்போது திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கும். ரிப்பிட்டேட்டிவாக வரும்போது சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. வெள்ளைக்காரர் இருக்கார் இல்லையா, அவருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். இது வந்து நான் இன்டர்வியூவில் பார்த்த ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேன். பிரிட்டிஷ்லேயும் சில லெவல் இருக்குது. அப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அது இந்த ட்ரிப் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயம் பண்ணும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த விஷுவல்ஸாக அது படமாக்கப்பட்ட விதம் நம்மளாம் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ட்ரிப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து குடிச்சு அந்த இது ரொம்ப அதோட ஹிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுறது, அது ஒரு த்ரில்லர் பேட்டர்னில் இந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஷோ பண்ணிட்டு வந்து ஃபைனலாக எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இதில் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் சிலருக்கு வந்து நிறைய விஷயம் வந்துருக்கும். படம் இப்போ இந்த ஒரு பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, அதனை பற்றின புரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அது புரியாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து படம் பிடிக்கலன்னு சொன்னால் கூட புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. ஸோ அது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். பட் அது மேக் பண்ணப்பட்ட விதம், அந்த ட்ரிப்பியாக இருந்ததெல்லாம் வந்து எனக்கு ட்ரிப்பாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி அந்த பாலிட்டிக்ஸில் அந்த ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளில அந்த படம் புரிஞ்சிருக்கும். பட் சினிமாங்கிறது எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருந்தால் தான் வந்து நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க தான் படம் இருக்கும். அப்படின்றப்ப எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கூடிய வகையில் சினிமா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு டஃப்பான ஒரு படம் தான். பட்
இது வந்து நிறைய நெகட்டிவ் பண்ணாங்க அந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறது முன்னாடியே. பட் அதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியல. அதில் நிறைய பாலிட்டிக்ஸ் இது இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது காட்டிட்டாங்க. பட் உண்மையாக தேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த படம் தான். எனக்கு எல்லா படங்களுமே குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். பட் ஃபைனலாக அது அவுட்புட்டாக நமக்கு என்ன மாதிரியான விஷயத்தை அந்த படம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்றப்போ ஒரு படத்துக்கு போகும்போது நம்ம சில விஷயங்கள் நாலேஜபிளாகவும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சினிமாவும் சில விஷயம் நம்ம வந்து இப்போ அந்த புத்தர் வரக்கூடிய சீனு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கர மாஸ் மூமெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து அனிமேல் பார்ப்பேன். டக்குன்னு கட் பண்ணால் அவங்க வேற ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்ப்போம். அதே மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. குறைகள் இருக்குது. நீங்கள் சார்பட்டா பரம்பரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு கட்டத்தில் அது ஃபால் ஆகும், ஃபால் ஆகிட்டு ஏறும். பட் இந்த படத்தில் அந்த ஃபால் ஏன் வந்து ரொம்ப இதுவாக தெரியுது அப்படி பெல்லி ஆஃப் தி வேல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். என்ன ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக மாறக்கூடியவர்களோ அதை ரைஸ் ஆகக்கூடிய இதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அது படமாக்கப்பட்ட விதம், அந்த கான்ஃப்ளிக்ட்ஸு அதோட எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் போனது வந்து அந்த ஃபாலில் வந்து கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது இவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப படமே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி படமாக எனக்கு தோணவே இல்லை. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எனக்கு அந்த ஐடியாலஜிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த படமாகவுமே வந்து ரொம்ப போயிட்டு உள்ளே ஒன்றுமே இல்லை, மொத்தமாக ஏற்கனவே அடுத்த மாதிரியே ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா தான் எனக்கு பிடிக்காம போகும். மற்றபடி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குதா படம் உள்ள போனால், எக்ஸ்பீரியன்ஸாக புதுசாக ஏதாவது கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம். போர் அடிக்காமல் இருக்குதா, அந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு. நான் மறுபடியும் ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு படம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.